அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இன்ட்ராடேல ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இது மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் இருக்கு. இது தெரிந்தால் எடுத்துக்கோங்க. இதுல உங்க டெக்னிக் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. உங்க மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது இங்க என்ன இதாகுதோ அதை வைத்து பயன்படுத்துங்க. அப்போ இந்த விலை வந்தா நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. யூடியூப் பாக்குறவங்க நம்ம இவங்களுக்கு தேவையே கிடையாது. அது எங்க போனா என்ன செய்யுங்கிறது எல்லாமே தெரியும். இந்த விலை வரும்போது நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி விகிதம் ரொம்ப அக்யூரசி அதிகமா இருக்கும். அதனால லாஸ் ஏற்படுறது மிக குறைவா இருக்கும். லாஸ் ஏற்படாது, குறைவா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதை பற்றி படிங்க. உங்க பகுதியிலயும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தாங்க, அங்க போய் கத்துக்கோங்க படிச்சு. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண பாருங்க. அப்படி இல்லை என்னால எது வெளியில போய் எல்லாம் கத்துக்க முடியாது சார், எனக்கு அந்த இது இல்லை இது கொடுத்தனா நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு என்ன நாட்கள் ஆகும், பல வருடங்கள் ஆகும், இல்லைன்னு நான் சொல்லலை. அப்போ எடுத்துதான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்ஷன் பையர் பண்ணணும். ஆப்ஷன் பையர் ரொம்ப நம்ம கொஞ்சம் ஒரு சிம்பிளா பாருங்க. மார்க்கெட்டை பெருசெல்லாம் பார்க்காதீங்க. சிம்பிளா பார்த்து சிம்பிளா வேல்யூஸ் கால்குலேட் பண்ண பாருங்க. மேக்ஸ் மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் தான் மார்க்கெட். அதுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய இனி வரும் நாட்களோ இல்லை எப்போவுமே அதை பயன்படுத்தி வர்த்தகம் பண்ண பாருங்க. இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் முதலீடுக்கு தான் பெஸ்ட் ஆகும். இன்ட்ராடேல அது ரொம்ப ரேர். ஒரு இது ஃபார்ம் ஆகிறதுக்கே 3 நாள் ஆகும். அப்ப இன்ட்ராடேல என்ன பண்ண முடியும்? அப்போ மேக்ஸ். ஆனா பொசிஷனலே மேக்ஸ்ங்கிறானா, ஈக்விட்டியில முதலீடு பண்றோம், அதுவே கணக்கு தான், கணக்குப்படி தான் அதிகம் இயங்கும். ஓகேங்களா? அதனால அதை சார்ந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு லெவல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் டீடைல் நான் கூடிய விரைவில் அறிவிக்கிறேன். நான் ரொம்ப என்னால கண்டினியூவா எடுக்க முடியாது, அதனால நான் கூடிய விரைவில் அறிவிக்கிறேன், அனௌன்ஸ் பண்றேன் போகிறது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,300 புட்டு 132 ரூபாய்க்கு கீழே, இந்த விலைக்கு கீழே இருந்தா நிப்டி அப்சைடு செல்லும். அந்த விலைக்கு மேல இருந்தா நிப்டி டவுன் சைட் ஆகும். அப்போ இது ஏன் என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுங்க. நான் சொல்றது நல்லா சொல்லுங்க, இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லவே கிடையாது. நிப்டியுடைய டைரக்ஷன் மட்டும்தான். இந்த புள்ளி வரும்பொழுது நீங்க உங்க முடிவு டிசிஷன் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுடைய வெற்றி விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனா எல்லாரும் மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடும், அதுவும் நம்ம போடலாம். ஆனா அதை வச்செல்லாம் நீங்க போனீங்கன்னா பிரீமியம் மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாதுங்க. காலைல 9 ஓப்பன் ஆகும், 3:30 மணிக்கு முடியும். ஆனா ஆப்ஷனுக்கு உள்ள டைம் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. அது எந்த டைம் ஓப்பன் ஆனாலும் அந்த டைம் வேல்யூல பிரீமியம் ஃபுல்லா எரேஸ் ஆயிடும். அப்போ நம்ம அதை வைத்து எப்படி வர்த்தகம் பண்ண முடியும்? மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைத்து. நேற்று வெள்ளிக்கிழமை ட்ரேட்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு அவ்வளோ அழகான ட்ரேட்ஸ், வெள்ளிக்கிழமை ட்ரேட்ஸ். ஆனா மற்ற நார்மலா ரீட்டைல் ட்ரேடர்களுக்கு நேற்று ஒஸ்ட் ட்ரேட் ஆப்ஷன் பை இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும். கரெக்டா? அதெல்லாம் எவ்வளவு அழகா பயன்படுத்திருக்கேன். எத்தனை ட்ரேட் நேற்று எடுத்துருக்க முடியும் தெரியுமா? புதன்கிழமை. அதுக்கு ஏற்றாற்போல் நம்ம வர்த்தகம் பண்ணணும். ஓகேங்களா? நன்றி, வாழ்க வளமுடன்.